வசனம் ஏசாயா 32:15 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்தரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது 15:16 கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்குமாம். எப்படி இருக்குமாம்? உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வர அது எப்படி இருக்கும்னு சொல்லி அதுக்கு முன்னாடி 2 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 13:14 சொல்லுகிறது, என் ஜனத்தினுடைய நிலத்திலும் களிகூர்ந்திருந்த நகரத்தில் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முச்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும். அரண்மனை பாலாக விடப்படும், ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும், மேடும் துருக்கமும் என்றைக்கும் கெவிகளாகும். அவைகள் காட்டு கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சலிடமாயும் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது எப்பொழுது இப்படி இருக்குமாம்? உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அப்படித்தான் இருக்கும். எப்படி இருக்கும் என்றால் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்த இடம் அப்படியே இருக்குமா. அங்கே வசனம் சொல்லுகிறது, சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முச்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும். ஆவியானவர் ஊற்றப்படுகிற வர அங்க அந்த வீடுகளுக்குள்ள முச்செடி நெருஞ்சில், முச்செடி என்பது சாபக்கிரியைகள், நெருஞ்சில் என்பது தண்டனைக்குரிய காரியங்கள் எல்லாம் அந்த இடத்துல காணப்படும். எதுவரை? உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரை. அதே போல சொல்லுகிறார், அரண்மனை பாலாக விடப்படும். அப்படின்னா எவ்வளவு பெரிய அரண்மையா இருந்தாலும் அது பயன்படுத்த முடியாத பாலிடமாக மாறிவிடுகிறது. ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும். ஜனம் நிறைந்து கிடக்கிற இடம் கூட அது எம்டியாக விடுமா. அடுத்து மேடும் துருக்கமும் என்றைக்கும் கெவிகளாகும். அவைகள் காட்டு கழுதையில் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சலமாயும் இருக்கும். அப்படின்னா அது மனிதர்கள் தங்கி தாபரித்து செயல்படக்கூடிய இடமாய் இராமல் இருக்கும். எதுவரை? உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படும் வரைக்கும். அப்படியானால் உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் என்று சொல்லப்படுது. அப்ப ஊற்றப்பட்ட பின்பு என்ன நடக்குமாம்? இங்கு 15ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். வனாந்தரமாய் கிடக்கிற இடம் இப்ப உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட்ட பின்பு அது செழிப்பான வயல்வெளி ஆகுமாம். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அப்படியானால் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே ஊற்றப்படுகிறாரோ அங்கே ஊற்றப்பட்ட பின்பு, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட்ட பின்பு வனாந்தரமாய் காணப்படுகிற இடங்கள் செழிப்பான வயல்வெளியாக மாற துவங்கும். செழிப்பான வயல்வெளியாக காணப்படுகிற இடங்கள் காடாக எண்ணப்படும். அப்படி என்று சொன்னால் மிகுந்த விளைச்சல் நிறைந்த இடமாய், பசுமை நிறைந்த இடமாய் அது மாறப்போகிறது என்று சொல்கிறார். இங்கே 16ஆம் வசனம் சொல்றார், வனாந்தரத்திலே நியாயம் வாசமாய் இருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றென்றும் உள்ள அமர்க்கியம் சுகமுமாம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியான உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட்ட பின்பு அங்கே வனாந்தரங்கள் எல்லாம் செழிப்பான வயல்வெளியாய் மாறுகிறது. ஒன்றுமில்லாத கடந்த இடங்கள் எல்லாம் அது செழிப்பான வயல்வெளியாக மாற்ற தொடங்குகிறது, பசுமையாக மாற தொடங்குகிறது. செழிப்பான வயல்வெளியாக இருந்தவைகள் எல்லாம் கூட இப்பொழுது அது காடாக எண்ணப்படும் என்று சொன்னால் அது மிகவும் செழிக்க ஆரம்பித்து விடுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் உன்னதத்தின் ஆவியின் பலனுக்காக காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் மேல் கர்த்தர் தம்முடைய உன்னதத்தின் ஆவியை ஊற்றுவார். அப்படி கர்த்தருடைய உன்னதத்தின் ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்பு அந்த எல்லைகளில் எதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில வனாந்தரமாய் காணப்பட்டதோ, ஐயோ என்னுடைய வாழ்க்கை வனாந்தரத்தை போல் காணப்படுகிறது,
காணப்படுகிறது. நான் எதிர்பார்த்திருக்கிற எந்த ஒரு நன்மையும் நடக்கவில்லை என்று சொல்கிற அந்த இடங்களெல்லாம் உன்னதத்தின் ஆவியின் பலன் இறங்கி வரும் பொழுது அந்த இடத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை காண முடியும். அந்த இடத்திலே உன்னதத்தின் ஆவியின் பலன் இறங்கின பின்பு அந்த இடத்துல நன்மைகளை பார்க்க முடியும். அந்த இடத்துல செழிப்பான வயல்வெளிகளாக, பலன் கொடுக்கக்கூடிய வயல்வெளிகளாக மாற தொடங்கும். பலன் கொடுத்து கொண்டிருந்த வயல்வெளிகளும் அது செழிப்பான காடுகளாக எண்ணப்படும். அந்த காலத்துல அப்படிப்பட்ட காடுகள் நிறைந்த கனிகளை கொடுக்கக்கூடிய இடங்களாய் அது மாறிவிடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் கூட ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை, ஒரு வனாந்திரமான சூழ்நிலையில நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் கர்த்தர் தம்முடைய உன்னதத்தின் ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவார். அவர் தம்முடைய உன்னதத்தின் ஆவியை ஊற்றி உங்களை கர்த்தர் செழிக்க பண்ண போகிறார். வனாந்திரமான உங்கள் வாழ்க்கை அது செழிப்பான வயல்வெளியாய் மாறப்போகிறது. அங்கே வேதம் சொல்லுகிறபடி நீதியின் கிரியைகள் அங்கே தங்கும். நீதியின் கிரியைகள் சமாதானமும், நீதியின் பலன் என்றென்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். அங்கே அமெரிக்க வரப்போகிறது. உங்கள் குடும்பத்திலே அமெரிக்கை இல்லாத வாழ்க்கை மாறி குடும்பங்களிலே அமெரிக்கையான வாழ்க்கையும் சுகமான வாழ்க்கையும் கர்த்தர் கட்டளையிட போகிறார். உன்னதத்திலிருந்து ஆவியை அளவில்லாமல் உங்கள் மேல் பொழிந்தருளி அப்படிப்பட்ட நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. வனாந்தரமான வாழ்க்கைகள் செழிப்பாய் மாறப்போகிறது. செழிப்பான வயல்வெளிகள் எல்லாம் அங்கே காடாக மாறப்போகிறது. அந்த இடத்துல நியாயம் தங்க போகிறது, நீதி நிற்க போகிறது, நியாயம் அங்கே அங்கே தங்கி தாபரிக்க போகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வந்து அமருகிறது. கடந்த காலங்களில உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படும் மட்டும் நீங்கள் பலவிதமான நெருக்கங்களை, முட்செடியும் நெருஞ்சலையும் அனுபவித்திருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த முட்செடியின் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். சாபத்தின் வாழ்க்கைகள் மாறும். நெருஞ்சலின் வாழ்க்கை, தண்டனையின் வாழ்க்கை, அந்த தண்டனையின் வாழ்க்கை மாறும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களுக்கு நேராய் அவர் நடத்துவார். அங்கே இருந்தும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். உன்னதத்தின் ஆவியின் பலன் வரும் பொழுது அவைகள் எல்லாம் மாறும். இருந்தும் அதை அனுபவிக்க முடியாதபடிக்கு, அது இருந்தும் அதை பிரயோஜனப்படுத்த முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் மாற்றி உங்கள் எல்லைகளை ஆசீர்வாதம் உள்ளதாக மாற்றி அவருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வருவார். இப்பொழுதும் ஆண்டவரே, அந்த உன்னதத்தின் ஆவியினாலே என்னை நீ நிரப்பி அருளும் என்று சொல்லுவோம். ஆண்டவருடைய உன்னதத்தின் ஆவி அவர் ஊற்றட்டும். அவர் ஊற்றும் பொழுது உங்கள் வனாந்தரத்தின் வாழ்க்கை மாறும். உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி அமைப்பார். இருந்தும் இல்லாததை போல காணப்படக்கூடிய சூழ்நிலையில கர்த்தர் மாற்றி அமைப்பார். முட்செடியின் வாழ்க்கைகளை கர்த்தர் மாற்றி அமைப்பார். முட்செடிக்கு பதிலாக தேவதூர் விருட்சங்கள் வளருகிறதை நீங்கள் பார்க்க